நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு பெண்மணி அவர்களுடைய ஜாதகம். இந்த பெண்மணி அவர்களுடைய ஜாதகத்தை கரூர் அலுவலகத்தில் தன்னுடைய சகோதரன் ஜாதகம் பார்க்க எடுத்து வருகிறார். வரும்பொழுதே அவர், நான் ஜாதகம் பார்க்கவில்லை, என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது நாங்கள் பொருத்தம் மட்டும் பார்த்தால் போதும் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் முதலாவதாக ஒரு பெண் ஜாதகமோ ஆண் ஜாதகமோ திருமண பலத்திற்கோ பார்க்க வேண்டும் என்றால் முதலாவதாக ஜாதக கட்டத்தை ஆராய்ந்து அதன் பின்னர் எப்பொழுது செய்யலாம், எந்த வகையில் செய்யலாம், எந்த மாதிரி வரன்கள் அமையும், எப்படியெல்லாம் பார்த்து அமைக்க வேண்டும், எந்த காலகெடுவில் செய்தால் இவர்களுக்கு வாழ்க்கை தித்திக்கும் இல்லது மைனஸ் ஆகின்றத பகுத்து பார்த்து சொல்லக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அந்த அடிப்படை இல்லை, எனக்கு ஜாதகம் பார்க்க வேண்டாம், பொருத்தம் மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று மீண்டும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அந்த தம்பி என் முன்னால் வந்து அமர்ந்தார். ஐயா, நீங்கள் பொருத்தம் பார்த்தால் போதும், என்னுடைய சகோதரிக்கு ஒரு பையனை பார்த்துட்டோம், ஒரு 3 ஜோசியரை பார்த்துருக்கோம், அவங்க எல்லாருமே ஓகேன்ட்டாங்க. இருந்தாலும் ஐயா கிட்ட ஒரு வார்த்தை மட்டும், பொருத்தம் இருக்கா இல்லையா? நீங்கள் தான் வெட்டு 1 துண்டு 2ன்னு யூடியூப்பில் சொல்கிறீங்களா ஐயா? நான் இவருடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர், நான் பரம ரசிகர், நான் உங்களிடத்தில். சரி தம்பி, கொடுங்க ஜாதகத்தை அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பெண்ணுக்கு என்னிடத்தில் பார்க்க வரும்போது கடந்த 7வது மாதம் என்னிடத்தில் பார்க்கிறார். 7/7 கரூர் அலுவலகத்தில் பார்க்க வந்தார். பார்த்தெடுப்பில் பொருத்தம் பார்ப்பதற்கு முன்னால், தம்பி உங்களுடைய சகோதரி பிறந்திருப்பது, முதல்ல நான் டேட் ஆஃப் பர்த் இந்த கிரக அடைவுகளை சொல்லுகிறேன், அப்பொழுதுதான் உங்களுக்கு நன்றாக புரியும். அவருக்கு வயது 30 வயது 2 மாதம் 21 நாள், 31 வயது தொடங்கி நடைமுறையில் நடந்து கொண்டிருந்தது. அவர் பிறந்தது கரூரில் தான், கரூர் மண்ணில் அந்த பெண் பிறந்திருக்கிறாங்க. கன்னியா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ராசி வாரங்கள் கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். பிறக்கும் பொழுது 2ஆம் பாதத்தில் பிறந்ததுனால அவங்களுக்கு இருப்பு 2ஆம் பாதத்தை கடந்து 3ஆம் பாதத்துக்கு தவற நேரத்தில் பிறந்த பெண். அப்போ 10 வருஷம் 3 மாதம் 27 நாள் அவர்களுக்கு இருப்பு இருந்தது. புதன் மகாதிசை. அவர் பிறந்தது கன்னியா லக்னம். கன்னியா லக்னத்துக்கு 2இல், அதாவது துலாம் மனையிலே ராகு, 8இல் கேது, மேசமனையிலே 3ஆம் இடத்திலே குரு மறைந்து உன்னதமான நிலையில் அமரப்பட்டிருக்கிறது. விருச்சக மனையிலே தனித்த குரு 3ஆம் இடத்தில். இந்த பாவி மறைவதே சிறப்பென்று நிறைய யூடியூப்பில் நான் சொல்லியிருக்கேன். அதே போன்று சுக்கிரனும் சனியும் 6ஆம் பாவத்திலே, சனி கும்பமனையிலே ஆட்சி பெறுகிறார். அதே ஸ்தானத்தில் சுக்கிரன் கும்பமனையிலே வீற்றிருக்கிறது. 7ஆம் பாவத்திலே புதன் நீசம் அடைகிறார். லக்னாதிபதியே ஒரு கேந்திராதிபதி, தசமகேந்திராதிபதி 7ஆம் இடத்திலே களத்திர ஸ்தானத்திலே நீசம் பெற்று சூரியனோடு பின்னப்பட்டிருந்தது. விரையாதிபதியும் 7ஆம் பாவத்திலே அமர்ந்திருந்தது. கேது 8இல், சந்திரன் செவ்வாய் லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபமனையிலே அமரப்பெற்றிருக்கிறது. பிறப்பு ஜாதக திசை புதன் திசை. 10 வருடம் 3 மாதம் 27 நாள். அதன் பிறகு 7 ஆண்டுகள் கேது திசை முடிந்து சுக்கிர மகாதிசை. கிட்டத்தட்ட 10 வருடம் 3 மாதம் இருப்பென்றாலே கேது 7 ஆண்டுகள். அப்பொழுது 17 வருடம் 3 மாதம் 27 நாள் வரலும் கேது திசை முடிந்து 37 வயது 3 மாதம் 27 நாள் வரையிலும் அவர்களுக்கு சுக்கிர மகாதிசை நடைமுறையில். சுக்கிர திசையை பற்றி குற்றம் இல்லை. இந்த லக்னத்திற்கு 3ஆம் பாவத்தில் குரு தனித்திருப்பது அவ்வளவு பெரிய உன்னதமான சிறப்பு. கன்னியா லக்னத்திற்கு அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்லுவதை போல. ஆனால் 7ஆம் பாவத்திலே புதன் நீசம் பெறுகிறது. 7ஆம் இடத்திலே விரையாதிபதினு சொல்லக்கூடியவன் களத்திர ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது குற்றம் தம்பி. உங்கள் சகோதரிக்கு ரொம்ப திருமண பொருத்தத்தை ரொம்ப கவனமாக பார்த்து அமைக்கணும். இது 2 தாரத்துக்குனே பிறந்த பொண்ணு. ஏனால் 7ஆம் இடத்ததிபதி குரு 3ஆம் இடத்திலே மறைந்து அம்சத்திலே நீசத்தாரையில் அமர்ந்து ராகுவோடு பின்னப்பட்டிருக்கிறது.
7ல் ஒரு கிரகம் நீசம் பெறுகிறது. இளைய தாரம் என்று சொல்லக்கூடிய களச்சிர ஸ்தானத்திற்கு லக்னத்திற்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி இன்னொரு நீச கிரகத்தோடு கூடி இருக்கிறான். அப்போ இளைய தாரத்தால் தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை சுபிக்க வேண்டும் என்றது விதிப்பயன் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக கவனமாக அமைக்கணும்னு சொன்னேன். அந்த தம்பி பொருத்தத்துக்கு எடுத்து வந்திருக்கிறார் ஜாதகத்தை. ஐயா, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை உண்மை. என் தங்கைக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி விவாகரத்து நடந்து மீண்டும் வாழ்க்கைக்குத்தான் தள்ளப்பட்டிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் உங்களிடத்தில் ஜாதகம் பார்த்தேன். முதலாவதாக சொல்லும் பொழுதே எடுத்தெடுப்பில் என் தங்கைக்கு பொருத்தம் பாருங்கள் என்று சொன்னேன். நான் என்னதான் உங்களுக்கு சோதனை பண்ணினாலும் நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நிறைய யூடியூப்பில் நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய ரசிகர் நான். கன்னியா லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ குரு, 8ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்தால் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் என்று நீங்களே நிறைய நிகழ்வில் சொல்லியிருக்கிறீர்கள். நான் சிரித்தேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு. அரை குறையாக தெரிந்து கொள்வதே ஒரு ஆபத்து தானே தம்பி. 7ஆம் பாவத்தில் யார் அமர்ந்திருக்கிறான் அதை பார்த்தீர்களா? 7ஆம் பாவத்தில் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவன் சூரியன் அமர்ந்திருக்கிறான். 7ஆம் பாவத்தில் உருகேந்திராதிபதி மருகேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய தசமகேந்திராதிபதி 7ஆம் பாவத்தில் நீசம் பெறுகிறான். 7ஆம் இடத்ததிபதி 3ல் இருந்து அம்சத்தில் குரு என்ன நிலையில் அமர்ந்து பெற்றிருக்கிறான்? உங்கள் சகோதரிக்கு நீசத்தாரையில் அமர்ந்து ராகுவோட எரியும் நெருப்பில் பெட்ரோலை ஊற்றுவதைப் போல. தம்பி, எல்லாத்தையும் பார்த்தீங்களே, இந்த கணக்கை கோட்டை விட்டுட்டீங்களே. அதனால ஒரு வடிவேல் சார் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். நடிக்கும்போது நிறைய வேஷம் போடுவார். அவர் கண்டுபிடிக்காத தன்மையில், என்னடா நான் எவ்வளவு வேஷம் போட்டாலும் எப்படா என்னை கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேட்பாரு. ஏண்டா மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டியேடாம்பாங்க. அப்போது அவர் வேஷம் போட்டதெல்லாம் சிறப்பாக போட்டுட்டு தலை மேலே ஒரு கொண்டையை வச்சிருக்கிற ஒரு படத்தில் பார்ப்போம். அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான். அடடா அப்படியா அப்படின்ற மாதிரி இந்த தம்பி நீ மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி நான் சொன்னதை வேஷமெல்லாம் கரெக்டாக போட்ட மாதிரி லக்னத்துக்கு குரு 3ல் இருந்ததெல்லாம் சரிதான். ஆனால் 7ல் இருக்கிறத கோட்டை விட்டுட்டியே, புதன் நீசமாகலாமா? அதான் நான் நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேனே, மூச்சுக்கு 300 தடவை நீ நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கிட்ட, தீயதை பகுத்து பார்க்கணுன்ற நெகட்டிவ் அந்த இது தெரியலையே. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக என்ன தெரியணும்? நான் ப்ளஸ்ஸை சொன்னதை ப்ளஸ்ஸை எடுத்துக்கிட்டு எங்கிட்டயே நீ குறைய சொன்னீங்கன்னா அதைத்தான் சொல்லுகிறேன். உனக்கு சாதகமாக வருவதை மட்டும்தான் நீ சாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உலகம் இது. உன்னை சொல்லி குற்றமில்லை. இங்கே விதி அப்படித்தான் இருக்கிறது. சபாசியா, அருமையான விளக்கம் ஐயா. எனக்கு இது தெரியாமல் போச்சுங்களே ஐயா. உங்ககிட்ட வந்தோடனே தான் நான் பாருங்க, 2வது வரன் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் இல்லையா, அந்த பையன் வாழ்க்கை இன்னும் அவனுக்கு அரங்கேற பெறலை. இந்த பொண்ணுக்கு எப்படி வாழ்க்கை அமைக்கணும்? சந்திரன் என்ன நிலையில் இருக்கிறான்? அம்சத்தில் ராகுவோட பெண்ணை பெற்றிருக்கிறான், நீச செவ்வாயோட கூடியிருக்கிறான். கலங்கப்பட்ட பெண்ணுக்குத்தானே பையனுக்குத்தானே வாழ்க்கை கொடுக்கணும். அந்த பையன் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகி அல்லது விதவை கோலம் பூண்ட ஒரு வரனுக்குத்தான் உங்கள் சகோதரியை கொடுக்கணும். அதுவுமே பார்க்கக்கூடிய மேட்சில் இந்த 9 பொருத்தம் அந்த 10 பொருத்தம் பார்த்து இழந்துடக்கூடாது தம்பி. மீண்டும் 3வது வாழ்க்கையாக போயிடும். உங்கள் சகோதரிக்கு செகண்ட் லைஃப் இஸ் பெட்டர் லைஃப். சூப்பராக அழகாக உட்காந்துருக்கப்பா. 7ல் இருக்கக்கூடியது ஒரு பலி கொடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கை போயிடுச்சு. நீ சொல்லனால சொன்னேன். ஆனால் 2வது லைஃப் எப்படி இருக்கு பாருங்க. 3ஆம் இடம் போகம் அல்லவா? அந்த போகஸ்தானத்துக்கு செவ்வாய் எங்கே அமர்ந்திருக்கிறார்? போகாதிபதி நீசம் பெற்று போகத்திற்கு பாதக பாக்கியாதிபதியோட. அதை யாரு பார்க்கிறார்? குரு. அப்பழுக்கில்லாத தூய சங்கமம் கொண்ட குரு 3ஆம் இடத்தில் போகத்தில் அமர்ந்து அந்த குரு அந்த சந்திரனையும் செவ்வாயையும் சூரியனும் சுந்தரமாக பார்ப்பதனால் ஜம்முன்னு வாழ்க்கை வாழ போறா உன் சகோதரி. இறைய தாரத்தால் தான் சுபிக்கும். பார்த்து அமைக்கணும் தம்பி. ஆயுள் தீர்க்கம் என்று 100 ஆண்டுகள் என்பது ஜோதிடர்கள் சொல்லலாம். ஆனால் நீ ஓடுற ரயிலில் தலையை வச்சு படுத்தா என்ன நடக்கும்? இது அறிவாளித்தனமா?
அதனால இந்த பையனுக்கு மனம் முடிக்காத. 2-3 ஜோசியர் ஓகேன்னு சொல்லிட்டு 3வது வாழ்க்கைக்கு நீ வந்துடக்கூடாது. சார் சத்தியமாக அந்த தவறு பண்ண மாட்டேன், பையன் வீடும் பொண்ணு வீடும் பார்க்கலான்ற முடிவில் நாங்கள் வந்திருந்தோம். உங்களை கேட்டுட்டு சார் என்ன சொல்கிறாரோ அதை மீறி செய்ய மாட்டேன் சார். எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும், மீண்டும் நான் நல்ல ஒரு தகவலோடு வர்றேன் சார்ன்னு போகிறார். பார்த்தீங்களா தம்பி? அன்பர்களை பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு அமைப்பு பாருங்கள். 3ல் குரு இருக்கிறது ஓகே, ஒரு கிரகத்தினுடைய அமைப்பை வைத்து மட்டும் அல்ல, அவனுடைய நிலைகளையும் பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஏன் திருமண பொறுத்து 9 பொருத்தம் இருக்குது, 10 பொருத்தம் இருக்கிறதெல்லாம் சுத்த அம்பக். காரணம் என்னவென்றால் 8ல் செவ்வாய் தோசை இருக்கா, 9 12ல் இருக்குங்க. என் பொண்ணுக்கு என் பையனுக்கு பார்க்கறது ராகுக்கு, அதெல்லாம் அல்ல. 7.5 சனி நடக்குதா, அஷ்டம சனி நடக்கிறதா, அஸ்தரசம சனி நடக்கிறதா, மங்கு சனி நடக்கிறதா, பொங்கு சனி நடக்கிறதா, அதெல்லாம் கேள்வி அல்ல. இந்த பெண்ணை வைத்து அந்த பையன் நல்ல சிறப்பாக வாழ்வானா, இல்லை இந்த பெண் அந்த பையனோட சிறப்பாக வாழுவாங்களா, நல்ல தாம்பத்திய சுகம் கிடைக்குமா, இல்லறத்தில் நல்லறம் பேணி நல்ல மழலை செல்வங்கள் பூப்பார்களா, வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கிறது, ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு பாவத்தையும் பாதகம் எது, சாதகம் எது, மாரகம் எது, ஒவ்வொரு பாவத்துக்கு பாவம் பார்க்க வேண்டும் அன்பர்களே. கண்ணோட்டமாக பார்த்தாலே முன்னோட்டமாக தெரியும். பொருத்த பந்தத்தில் நிறைய பேர் பார்த்து என்னிட ஜாதகம் பார்க்க வருவாங்க, கிரிட்டிக்கலாக இருக்குது பார்த்து அமைக்கணும்ப, அடுத்தது பார்த்துட்டு 6 வருஷம் கழித்து வருவாங்க. சார் என் கண்ணை மறைச்சிருச்சு சார், என் காதை மறைச்சிருச்சு சார்ம்பாங்க. ஏன்னா 2வது வாழ்க்கைக்கு வருவாங்க. காரணம் என்னிடத்தில் வாங்கக்கூடிய முதல்ல வருவாங்க, ஓகேம்பாங்க, பார்த்துட்டு போயிட்டு வர்றேன்பாங்க, ஆனால் வரமாட்டாங்க. 2வது வாழ்க்கைக்கு வந்து நிற்பாங்க. ஃபீஸை பார்த்துட்டு கூட ஒரு சில போய்டும், கடன் வாங்கிட்டுலாம் வரும். நான் என்ன இருக்கிறதானே ஏன் சொல்கிறேன், எல்லாரும் வாங்குறது தானே நம்மளும் வாங்குகிறோம். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேர்களுக்கு திருமண பொருத்தத்தில் மாங்கல்ய பலம் இல்லாமல் எத்தனையோ பேர்களுக்கு திருமண பலத்தை அமைத்து கொடுத்து கட்டத்தில் மாங்கல்ய பலம் இருக்கும். அந்யுன்யம் தம்பதியினுடைய ஸ்தானம் 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் 8ஆம் இடம் கள்ளக்காதல் ஸ்தானமும் விரயஸ்தானமும் இதெல்லாம் பார்த்து அமைக்க வேண்டும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.